26வது வருஷத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைத்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கையை தட்டி எல்லாருமே கையை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடினோம், கண்ணீருடன் நான் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே. எத்தனை பேர் நம்புறீங்க? 2025வது வருஷத்தில் எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்பானுடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேனோ, உபவாசம் இருந்தேனோ, கண்ணீர் வடித்தேனோ, புலம்பினேனோ, அத்தனை காரியங்களும் நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் கேட்டு இந்த 2026வது வருஷத்தில் எனக்கு நான் வேண்டிக் கொண்டதை எல்லாம் எனக்கு அருள் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு இன்னும் ஒரு விசை கூட கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், உன் இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் உன்னை அதற்கேற்றாற் போல உன்னை நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவரே ரூத்துக்கு சொல்லலங்க, இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தத்திற்காக நீ காத்திருந்ததை கர்த்தர் அறிவார். இந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது, இந்த வாக்குத்தத்தம் உன்னை எப்படி நடத்தும் என்பதை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நீ எவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறாய், இந்த வாக்குத்தத்தத்திற்கு மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, இந்த வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது, இந்த வாக்குத்தத்தம் உன்னை ஏமாத்தாது, இந்த வாக்குத்தத்தம் அது அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு காலம் மறுக்காது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ரூத் என்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிறாள். அந்த ரூத்தை பார்த்து சொல்கிறாரு, போவாஸ் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருனாக்கா, முதல்ல சொல்கிறார், பயப்படாத. அவருடைய மனசில் பெரிய அங்கலாய்ப்பு. போவாஸ் சந்திக்கிற போது அவருடைய மனசுக்குள்ள பெரிய அங்கலாய்ப்பு. போவாஸ் நம்மளை சேர்த்துப்பானோ சேர்த்துக்க மாட்டானோ, அடுத்தது இந்த ஊரில் நம்ம எப்படி பிழைக்க போகிறோம், நல்லா கவனிக்கணும். இது உனக்குண்டான தீர்க்க தரிசனம். ரூத் எப்படி புலம்பினாலோ அதே போல் எண்ணம் இந்த 2026 குறித்து உனக்குண்டு. கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத. நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், இது உனக்குண்டான வார்த்தை, நீ பயப்படாத. ரூத்தை போல ஒரு அங்கலாய்ப்பு உனக்குள்ளே இருக்குமானால், ரூத்தை போல நான் எப்படி வாழ்வேன், ரூத்தை போல நான் எப்படி ஜீவிப்பேன், இந்த உலகம் என்னை எப்படி ஏற்றுக்கும், இந்த மனுஷர்கள் என்னை எப்படி ஏற்றுப்பாங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னாடி நான் எப்படி வாழ போகிறேன், எனக்குண்டான அங்கீகாரம் எப்படி கிடைக்கும், எனக்குண்டான ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும், எனக்குண்டான நன்மை எப்படி கிடைக்கும் என்று சொல்லி நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அத்தனை காரியத்தை கர்த்தர் அறிவார். அதனால தான் ஆண்டவர் முதல்ல உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ முதல்ல பயப்படாத, உன் அங்கலாய்ப்பை அறிகிற தேவன் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. போவாஸ் மூலமாக கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அல்லேலூயா. என் மனசுல ஒரு பெரிய ஒரு கேள்வி, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இந்த வாக்குத்தத்தத்தை நான் அலசி பார்த்து கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு காரியம் ஒருத்தருக்கு நடந்துச்சுனாக்கா அந்த காரியத்தை நான் கொஞ்சம் அலசி பார்ப்பேன். ஏன் இவ்வளோ பெரிய, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, அதை நான் கொடுப்பேன்ட்டு ரூத்துக்கு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது போவாசின் மூலமாக ரூத்தோடு கூட கர்த்தர் பேசினார். அவருடைய மனக்கவலைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணினார். அவருடைய முக்காட்டை கர்த்தர் விலக்கி போட்டார். அவளோடு கூட கர்த்தர் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. அப்போது அந்த முதல் காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரூத்தோடு கூட கர்த்தர் பேசி, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, ரூத்து ஒரு உடன்படிக்கை செய்கிறாள். ரூத் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு உடன்படிக்கை செய்கிறாள். அல்லேலூயா. ரூத்தை போல நானும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நினைக்கிறவங்கெல்லாம் நீங்களும் உடன்படிக்கை செய்வதற்கு ஆயத்தமாய் மாறணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உடன்படிக்கைக்கு உள்ளத்தான் ரூத்துக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தாரா? எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா.
நல்ல ஒரு உடன்படிக்கையை ரூத்துவினிடத்திலே கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, நான் உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இனி ஒரு காலமும் என்னோடு கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு கர்த்தர் சரியாகவும் கர்த்தர் அதற்கு அதிகமாகவும் எனக்கு கர்த்தர் செய்ய கடவர் என்றால் எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ரூத்தினுடைய சரித்திரத்தை திரும்பி பார்ப்பீர்களானால், ஒரு புறஜாதியான ஒரு பெண்ணினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உன்னதமான ஒரு வார்த்தை. அவள் சொல்லுகிறார், நீர் போகிற இடத்திற்கு நானும் வருவேன். உம்முடைய தேசம்தான் என்னுடைய தேசம், உம்முடைய சபைதான் என்னுடைய சபை, உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம். நீர் மரிக்கும் இடத்தில் தான் நானும் மரிப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவளுடைய உடன்படிக்கையை கொஞ்சம் கவனிங்க. போவா சொல்றான், உனக்கு நல்ல சௌந்தரியம் உண்டு, நீ அழகான ஆண்களோடு கூட போகாதபடி நீ இந்த காரியத்தை செய்ததினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷனை பல பேர் பலவிதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல பேர் பலவிதமாக பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் நியூஸில் பாருங்கள் என்னென்ன நடந்திருக்குன்ட்டு. ஆனால் இது உன்னதமானவருடைய மறைவு. இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தர் பத்திரமாய் இதற்குள் இருக்கிற ஜனங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். பாருங்க, அதையெல்லாம் நம்ம விரும்பல. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறத, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் பலப்படுகிறத, ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும் சொல்லிட்டு நீங்கள் நானும் ரூத்துவை போல வைராக்கியமாக உடன்படிக்கை பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரூத்தை குறித்து கொஞ்சம் கவனித்து பார்ப்பீர்கள். ஆனால் இந்த ரூத்து மோவாபிய பெண். ரூத் எப்படிப்பட்டவ? மோவாபிய பெண். மோவாப் என்பது பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு ஸ்தலம். பயங்கர விக்கிரக ஆராதனை நிறைந்த ஸ்தலம். அந்த இடத்துல பிறந்தவ தான் இந்த ரூத்து. இந்த ரூத்து இருந்த அந்த தேசத்தினுடைய ராஜா பாலாக்குன்ட்டு ஒருத்தர் இருந்தான். அவனை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவன் என்ன பண்ணான், பீலேயம் தீர்க்கதரிசியை கைக்கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது சபிக்கும்படி தந்திரமாய் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினான். அல்லேலூயா. அப்படி பல தந்திரமான காரியங்களை செய்த பிறகும் கூட அந்த ராஜா தோற்று போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை யார் கேள்விப்படுறா? ரூத்து கேள்விப்படுறா. ரூத்துக்கு இந்த கதை சொல்லி கொடுக்கப்படுகிறது. என்ன கதை சொல்லி கொடுக்கப்படுதுனாக்கா, இப்படிப்பட்ட நம்முடைய ராஜா தந்திரமா இந்த ஜனங்களை எல்லாம் வஞ்சிப்பதற்கு தேடினதற்கு பிறகும் கூட அவர்களுடைய தெய்வம் அந்த ஜனங்களை யாருடைய கையில் ஒப்பு கொடுக்காம அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படி அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த நடந்த சம்பவத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கனாக்கா, ரூத்துக்கு அவர்களுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. இவள் வளர்ந்து பெரியவள் ஆகிற போது இந்த தெய்வத்திற்கு மேலே ஒரு பற்று வருகிறது. யார்? என்ன தெய்வத்திற்கு மேலே? என்ன தெய்வத்திற்கு மேலே? நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு ராஜாவுக்கு மேலே ஒரு அன்பு, ஒரு லவ் வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை சிநேகிக்க ஆரம்பிக்கிறார். அதனால்தான் அந்த தெய்வத்தினுடைய பிள்ளைய திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் விரும்பினாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தெய்வத்தை குறித்து சரியாய் அவள் அறிந்து கொண்டதினால்தான்
அந்த உடன்படிக்கையை தெளிவாக பண்ணுறா. உம்முடைய கடவுள் தான் என்னுடைய கடவுள், உம்முடைய தேசம்தான் என்னுடைய. காரணம் என்ன? இந்த தெய்வம் கைவிட மாட்டார்ன்றது ஆரம்பத்திலேயே அவளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது, அவளுடைய செவிகளிலே ஆழமாய் பதிந்திருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த ரூத்துக்கு சொல்லி கொடுத்தது போலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த தேவன் இந்த இடத்தில் இருக்கிற எங்களை மாத்திர நடத்தல, உங்களையும் கரம் பிடித்து உங்களுடைய சந்ததிகளையும் கரம் பிடித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களின்படி அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வேதாகமத்தில் சில ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப 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 கவனமா கேளுங்க, இது உங்களுக்கு உண்டான நேரம். முதல் ஆசீர்வாதம் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னது? எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அழகா சில காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை பார்க்குற போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு மாறுகிற போது அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ இழந்தவைகளையும் சேர்த்து ஒரு பங்கு உனக்கு நான் கூடுதலாய் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்போ எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? 2 மடங்கு ஆசீர்வாதம். அடுத்தது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்கிற போது, வசனத்தை வாசிங்க. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும், அவர்கள் எல்லாருடைய பங்குகளை காட்டிலும் பென்யமீனுடைய பங்கு மாத்திரம் 5 மடங்கான பங்காய் இருந்தது. இப்போ 3வது தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 19-20 வாசிங்க பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 19-20. ராஜா அவர்களோடு பேசினான், ராஜா அவர்களோடு கூட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்திலே நின்றார்கள். இந்த இடத்தை நல்லா கேளுங்க. இவர்களைப் போல வேற யாரும் கிடையாது, இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். நல்லங்க பிடிங்க. உன் வைராக்கியம் மற்றவர்களை காட்டிலும் பெரிதாக இருந்ததுனாக்கா நீ நிற்கிற இடம் கூட, அந்த லெவல் கூட வேற லெவலாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த 2026வது வருஷத்தில் உங்களுடைய பிரதிஷ்டை, உங்களுடைய வைராக்கியம் பெருசாக இருந்ததுனாக்கா நீங்கள் நிற்கிற இடம் கூட பெருசாக இருக்குமா? அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் எல்லாவரை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தாங்க. அவர்களை கர்த்தர் ராஜ சமூகத்தில் வச்சாங்க. படிங்கம்மா. ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தாலும் அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தனாய் கர்த்தர் வைத்திருந்தாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தானா? இன்னும் இல்லை. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும்
தீர்க்க தரிசனமா கத்த சொல்றாரு. இந்த இடத்துல இருக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், இப்ப இருக்கிற வேலையை பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிற வீட்டை பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிற காரு பைக்கு, உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளை பார்க்கிறோம், 1000 மடங்கு நீ பெருகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பது தீர்க்க தரிசனம். போதுமா? போதுமா? இன்னும் எடுங்க, இன்னும் எடுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 60வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, எங்கள் சகோதரியே, கோடா கோடியாய் பெருகுவாயாக, கோடா கோடியாய் பெருகுவாயாக. கையை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கடைசியில் யார் கைக்குள்ள போகுதுன்னாக்கா ரெபெக்காளுடைய கைக்கு போகுது. யாருடைய கைக்கு போகுது? சத்தமா சொல்லுங்களேன். ரெபெக்காளுடைய கைக்கு போகுது. நான் அங்கேயே யோசித்தேன், ஏன் எல்லாவரையும் காட்டிலும் ரெபெக்காள் அப்படி என்ன முக்கியத்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி யோசித்த போது சில காரியத்தை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது. எலியேசர் இந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். எலியேசர் கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். தன் எஜமானனுக்காக ஒரு பெண் பார்க்கும்படி தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கின மனிதன். அந்த மனிதனுடைய இருதயத்திலே ஒரு பொருத்தனை. நல்ல பெண்ணை எப்படி கண்டுபிடிப்பது, குணசாலியான பெண்ணை எப்படி கண்டுபிடிப்பது, ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெண்ணை எப்படி கண்டுபிடிப்பது. ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். அப்படிப்பட்ட செல்வந்தனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு போவது சாதாரணமான வேலை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வேலையை எலியேசருடைய கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை சரியாய் செய்ய வேண்டும் என்பது எலியேசருடைய கடமை. அந்த கடமையை அவன் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்த போது அந்த எலியேசர் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான், பயத்தோடு கூட. என்ன பண்ணுறேனாக்கா, என் கிட்ட இருக்கிற ஒட்டகம், நான் ஒரு பெண்ணை சந்திக்கிற போது அந்த பெண் தானாய் முன்வந்து சொல்லணும், நான் உமக்கும் இந்த ஒட்டகத்திற்கும் தண்ணீர் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு என்னை பார்த்து சொல்லணும். நான் கேட்கக்கூடாது, அவளா என்கிட்ட சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஒரு பெண்ணை என்னுடைய கண்கள் காணணும். அப்படி காண்பிப்பீரானால் இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அடையாளம் என்று எடுத்துக்கொண்டு என் எஜமானனுக்கு உண்டான மனவாட்டியை நான் ஆயத்தமாக்குவேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எலியேசர் வந்து ஒரு துறவண்டை நிற்கிற போது ஒரு பெண் ரெபெக்காள், அழகானவள், தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறா, தண்ணி மொண்டுட்டு இருக்கிறா. ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும்? ஒட்டகம் குறைந்தபட்சம் 7 நாட்களுக்கு உண்டான தண்ணியை அது தனக்குள்ளே வைத்திருக்குமா. அவ்வளோ தண்ணியை அன்னைக்கு இருக்கிற ஒரு பெண்ணால் என்ன பண்ண முடியாது, கிணத்துலேருந்து நமக்கு இருக்கிற மாதிரிலாம் ராட்டனெல்லாம் இப்போ கிடையாதுங்க. ஈஸியாக அப்படி முண்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முள்ளணும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து எலியேசர் நின்ன உடனே எலியேசர் என்ன கேட்குறான்னு தெரியுமா? அட்ரஸ் கேட்குறாரு. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பெண் சொல்கிறா, வாசிங்க பார்க்கலாம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ரெபெக்காள் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அவள் கோடா கோடியாய் பெருகுவதற்குண்டான ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரணமாயிருந்தது. 26வது வருஷத்திற்குள்ள அடியெடுத்து வச்சிருக்கிற உன் மனசுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும், கேள்விக்குண்டான விடையும் இருக்கும். ஆனால் உன் மனசு சொல்லும்,
எனக்கு நடக்கிறது நல்லதாக நடந்ததுனாக்கா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உனக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, உனக்கு நன்மையை மட்டும்தான் தேவன் செய்வார். நல்ல கவனிக்கணும், நன்மையை மட்டும்தான் செய்வார். அதே சமயத்தில் நீ இந்த 2026 வருஷத்தில் இந்த ரெபேக்காளை போல உன் வாயை நன்மைக்காக மாத்திரம் திறக்கிற ஒரு உடன்படிக்கை நீ ஏற்படுத்தி கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எடுத்து வாசிச்சு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும், அவர் தேவனுக்கு முன்பதாகவும், ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், ஜனங்கள் எல்லாவருக்கும் முன்பதாகவும், செய்கையிலும் வாக்கிலும். பொது மொழிபெயர்ப்புட்டு ஒரு பைபிள் இருக்குதுங்க. அந்த பைபிளை பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வரும். அவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர் வல்லவராக இருந்தாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? முதல்ல சொல்லிலே, இரண்டாவது சொல்லுகிற செயலிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்தாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கொஞ்சம் தேவனுடைய சமூகத்தில் 2026 வருஷத்தில் இந்த ரெபேக்காளை போல கோடியாய் பெருக வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஒரு காரியத்தை சரியாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெபேக்காளை போல நீங்களும் உங்களுடைய வாய்களை திறந்து நல் விசேஷங்களை உடன்படிக்கையாக செய்து கொள்வீர்களானால், அவர் சொல்றா பாருங்க, உமக்கும் உடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். சொன்னது மட்டும் இல்லை, செயலாலும் அவள் செய்தாளாம். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய பலன்தான் கோடியாய் அவள் பெருகுவதற்கு கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தாளாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இந்த வாய் இந்த 2026 வருஷத்தில் நம்மளை தீர்மானித்து நடத்தக்கூடிய முக்கியமான காரியம் எது பற்றினாக்கா இந்த நாக்கு தான். என்னங்க? இந்த நாக்கு கண்டி. அது உங்கள் வண்டியில் நாக்கு தான் ப்ராப்ளம். நாக்கு கண்டி கரெக்டாக இருந்துச்சுனாக்கா உங்கள் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். அந்த நாக்கு, இந்த வாய் அப்பப்போ கோணின்னு போகிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருகிறது, நிறைய துன்பங்கள் வருகிறது, நிறைய கோவாக்கினைகள் வருகிறது, நிறைய தரித்திரம் வருகிறது, நிறைய ஆசீர்வாத குறைவுகள் வருகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? உண்மைதானே? நான் யாரையும் சொல்லலை. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது 2026 வருஷத்தில் ரெபேக்காளை போல நான் கோடியாய் பெருகணுனாக்கா என் வாய் மேலே கையை வச்சுட்டு என் வாய்க்கு கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணணும். என் வாய்க்கு மேலே கையை வச்சு என் வாய்க்கு மேலே ஒரு உடன்படிக்கை பண்ணணும். என் வாய்க்கு மேலே நான் உடன்படிக்கை பண்ணாதான் இந்த வருஷத்தில் என்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்புறீங்களா? உன் வாய் தாங்க உனக்கு பிரச்சனையே. அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜா ஒரு பெரிய ஒரு அரண்மனையை கட்டினார். அந்த அரண்மனையை பார்க்குற போது எல்லாருக்குள்ளும் பொறாமை வந்துச்சான். எல்லாருக்குள்ளும் பொறாமை. எப்படியாவது அந்த அரண்மனையை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வேற்று தேசத்தினுடைய ராஜா எல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டு அவர்கிட்ட பயங்கரமாக யுத்தத்திற்கு வர ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணார்? அந்த ராஜா அந்த அரண்மனையை சுற்றிலும் மிகப்பெரிய மதிலை ஏற்படுத்தினாராம். மிகப்பெரிய மதில். அந்த மிகப்பெரிய மதிலை சுற்றிலும் பராக்கிரமசாலிகளை நிறுத்திட்டு எல்லாருக்கிட்டே சவால் விட்டாராம். என் மதிலை சுற்றிலும் பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க, ஒருத்தரால் கூட என்ன பண்ண முடியாது, என் ராஜ்யத்தை தொடவே முடியாது என்று சொன்னாங்க. ஆனால் பெரிய மதிலை கட்டிட்டு இந்த வேஸ்ட் வாட்டரெல்லாம் வெளியில் போகிறதுக்காக சின்ன கேப் விடுவாங்க. இந்த கேப்பை மட்டும் இந்த ராஜா என்ன பண்ணல,
பாதுகாக்கல. அதில் இப்படி தான் நுழைஞ்சு வரணும். ஆளுங்க போகிறது இருந்தால் கூட எப்படி வரணும்? இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும். ராஜா அதனால் ரொம்ப பெருசாக நினைக்கல. அல்லேலூயா. ஆனால் எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இவங்களை எதிரடையாய் போய் மேற்கொள்ள முடியாது சொல்லிட்டு அந்த கேப் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து அவருடைய சிப்பாய்களை எல்லாம் அந்த ராஜ்யத்திற்குள்ளே வரவிட்டு கடைசியிலே அவர்களை முழுவதையாய் கொள்ளையிட்டார்கள். இப்போ அந்த ராஜா யோசிக்கிறாரு, என்னடா என் ராஜ்யத்திற்குள்ளே வரக்கூடாதபடி எவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சுருந்தேன். சொன்னபோது அப்படி சொன்னார், எல்லாத்தையும் நம்ம பக்கா வச்சிட்டோம், ஒரே ஒரு சின்ன கேப் விட்டுட்டோமே, அந்த கேப் வழியாக எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அது மாதிரி தாங்க இந்த நம்முடைய சரீரம் பெரிய பெரிய அவயங்களை சார்ந்தது. அல்லேலூயா. ஆனால் எல்லாத்த விட இந்த நாக்கு, இந்த வாய் பெரிய ஆயுதம். சாபத்தை இந்த நாக்கு தான் உனக்குள்ளே கொண்டு வருது. தரித்திரத்தை எது கொண்டு வருது? நாக்கு தான் கொண்டு வருது. உன் வாய் தான் சாபத்தை கொண்டு வருது. உன் வாய் தான் துர்க்குணத்தை கொண்டு வருது. உன் வாய் தான் கசப்பை கொண்டு வருது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. அல்லேலூயா. ஒரு தம்பி படுத்து தூங்கிட்டு இருந்தார். அவனுக்கு பேயினா ரொம்ப பயம். அவன் எதையும் கேட்க மாட்டான், எல்லாத்தையும் அப்படி சைலண்ட்டாக இருப்பான். எந்த வம்புக்கெல்லாம் போக மாட்டான், எந்த கெட்ட கதையெல்லாம் கேட்க மாட்டான். படுத்துருவான். போய் படுத்துட்டான். படுத்துட்டு இருக்கிற போது பேய் ஒரு நாள் அவனுக்கு கனவுல பேசிச்சு. பேய் அவனுக்கு கனவுல பேசிச்சு. என்ன பேசினாக்கா, உன்னை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறேன் பாருந்துச்சு. இவன் கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. உடனே அவன் வாயை திறந்து சொல்கிறான், பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னானா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேய்க்கு கோபம் அதிகமாச்சு. என்கிட்டயா சவால் விடுற சொல்லிட்டு மேலே ஏறி மெரிச்சிச்சான். அடுத்த நாள் காலையில் அவனால் எழும்பவே முடியல. அப்போ அவங்க அம்மா கேட்டா, என்னடா ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு கேட்டாங்களாம். நான் ஒதுங்கி போனாலும் இந்த நாக்கு ஒதுங்கி போக மாட்டேன்து, அது பாட்டுன்னு அது பாட்டுன்னு போயிட்டுருக்கோம். இது அதுக்கிட்ட போய் சண்டைக்கு போனதுனால அது என்ன பண்ணிச்சு, என்ன மெரிச்சிட்டு போச்சு. அது மாதிரி நம்ம நாக்கு சும்மா போகிற சண்டையெல்லாம் வலிச்சின்னு நம்ம மேலே விட்டுருவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து செஞ்சுப்போம். நம்ம கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்திருந்தோன்னாக்கா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லை. எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்கோம் உள்ள. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏம்மா பேசாதம்மா. இந்த பாம்போட இது பார்த்துருக்கீங்களா? பாம்போட நாக்கு பார்த்துருக்கீங்களா? அது அடிக்கடிக்கு அப்படி பார்க்கும். அது மாதிரி தான் நிறைய பேருடைய நாக்கு கூட என்ன பண்ணோம், பிரச்சனை பண்ணிக்கினே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். ஆமாமா. நம்மளை எது வஞ்சிக்கிறதா? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிடையாது, நம்ம சொந்தக்காரன் கிடையாது. ஃபஸ்ட்டு எதிரி யாரு? உங்களுக்கு ஒரு வசனத்துக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? ஒரு வசனம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு. யார் அந்த வீட்டார்? சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களே. நீ பக்கத்தில் இருக்கிறவனெல்லாம் தேடின்னு இருக்கிற. இவன் தான் என் சத்துருவா இருப்பானா, இவன் தான் என் சத்துரு. கேட்ட உள்ள ஒருத்தர் இருக்கான் பாரு. யார் இருக்கிறா? வசனம் சொல்லுது, உன் வாயின் வார்த்தைகளினாலே சிக்குண்டாய். எதனால சிக்குண்ட? வாயின் வார்த்தைகளில். நான் திருப்பி சொல்கிறேன், நீ ரெபெக்காளை போல கோடியாய் பெருகணும்னாக்கா, நீ ரூத்தை போல மேன்மேல ஆசீர்வதிக்கப்படணும், நீ கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுக்கணும்னாக்கா, உன் வாய்க்கு என்ன பண்ணணுமா? கடிவாளத்தை போட்டு நலம் புலம் ஒன்றும் பேசாதபடி கூடுமானால் மௌன விரதம் இருக்கிறது நல்லது.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது என்னங்க, மவுண்ட் ரோட்டில் வண்டி ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என் பக்கத்தில் ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்தார். அப்போ அவர் முதல்ல ஒரு டாட்டா இண்டிகா கார் வாங்கினாராம். அந்த கார் வந்து ரொம்ப ஓல்டு. அந்த கார் வாங்கிட்டு இன்றைக்கு வரலாம் அவரே தான் ஓட்டிகிட்டு இருக்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன், ஏன் சார் இது கூட போராடிட்டு இருக்கிறீங்க, விற்றுட்டு வேறு கார் ஒன்று வாங்கிடுங்க சார் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க மனைவி கால் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணவே மாட்டேன்றாங்க. இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நேரமாக சரிம்மான்றாரு. இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது ஸ்டாப் பண்ண, யார் சார் ரொம்ப நேரமாக சரிம்மான்னு இருந்தீங்களா? அது ஏன் சார் கேட்குறீங்க, நீங்கள் சொன்னீங்களே அந்த வண்டியில் கூட இன்ஜின் சத்தம் ஸ்டாப் ஆகிடுது, என் பொண்டாட்டியோட சத்தம் ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது சார்ன்றாங்க. இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு வாயை திறந்தாங்கனாக்கா நான் ஸ்டாப்பு. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் யார் இருக்கான்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, சில நேரத்தில் நம்ம ஆளுங்க கூட சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்க திடீர்னு லவுட் ஸ்பீக்கரை போட்டுருவோம், அல்லது அவங்க ஃபோனே சில நேரத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா நல்ல சவுண்டாக கேட்கும். அதுதான் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அவங்க பேசுகிறப்போ என்னாச்சுனாக்கா அவங்க வீட்டில் பேசுவாங்க போல் தெரியுது, அவங்க வீட்டில் சண்டை போடுவாங்க போல் தெரியுது. அது நல்லா என் காதில் கேட்கும். நானும் ரொம்ப நேரமாக கேட்காத மாதிரியே இருப்பேன். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கேட்பாத மாதிரியே இருப்பேன். ஆனால் எவ்வளோ நேரம் இருக்கிறது நான் என்னான்ட்டு கேட்டோன்னே, அது ஒன்றும் இல்லையா சாப்பிட்டியான்ட்டு கேட்டாங்க. நான் என்னவா சாப்பிட்டியான்ட்டு கேட்டாங்களாம். பரவாயில்ல. அல்லேலூயா. ஸ்டாப் ஆரம்பித்தாங்கன்னாக்கா முடிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நாவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அரெஸ்ட் பண்ணணும். அனுமதி இல்லாமல் வெளியே திறக்கவே கூடாது. அந்த நாக்கில் இருந்து தீமையான வார்த்தைகள் வரவே கூடாது. அந்த நாவு தான் 2025 வருஷத்தில் உனக்கு தரித்திரத்தை கொண்டு வந்தது. அந்த நாவு தான் வியாதியை கொண்டு வந்தது. அந்த நாவு தான் உனக்கு பிரச்சனையை கொண்டு வந்தது. அந்த நாவு தான் உனக்கு குழப்பத்தை கொண்டு வந்தது. அந்த நாவு தான் உனக்கு யுத்தத்தை கொண்டு வந்தது. அந்த நாவு தான் உனக்கு கலகத்தை கொண்டு வந்தது. அந்த நாவு தான் தேவையில்லாத உபத்திரவத்தை கொண்டு வந்தது. நான் சொல்கிறேன், உன் நாவோடு கூட உடன்படிக்கை செய்து கொள். அதுவே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மையான காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு. எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அது அடங்கா பிடாரியா. எதுங்க அது? சத்தமா சொல்லுங்க. எது? இப்படி இது அடங்கா பிடாரி. இது அடக்குனா கூட அடங்காது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே உடன்படிக்கை பண்ணனா அங்கே தானா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எங்கே உடன்படிக்கை பண்ணணும்? இங்கே இவர் அரெஸ்ட் பண்ணனாக்கா அற்புதம் தானா நடக்கும். அற்புதத்தை தேடி நீ ஓட வேண்டியது கிடையாது. அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டனாக்கா அற்புதம் தானா நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான். அல்லேலூயா. அதனால்தான் யாக்கோபு அழகா சொல்றாரு, இந்த அடங்கா பிடாரியை ஃபர்ஸ்ட் அடக்குங்க. இந்த பொய்னாவை அடக்குங்க. இந்த வஞ்சிக்கிற சாத்தான ஃபர்ஸ்ட் அடக்குங்க. ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பம் உள்ள நுழைஞ்ச மாதிரி இந்த ஆவிக்குரிய சரீரத்தில் இது எப்படி நுழைஞ்சதுன்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், சில நேரத்தில் நம்ம யோசிக்கலாம், நாக்கு இருந்து நான் நரகத்தில் போகிறத காட்டில் நாக்கு இல்லாமல் பரலோகத்தில் போகிறது நல்லதாக இருக்குமா? அவ்வளவு கொடுமை நிறைந்ததான் நாக்கு. அல்லேலூயா. பாருங்க, கத்தியால் கூட அறக்காதுங்க, ஆனால் நாக்கு சாதாரணமாக அறுத்துட்டு போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அவ்வளவு கொடியவைகள்.
அவ்வளவு கடுமையானவைகள். நான் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், நம்ம சபையில் ஒரு போல வெளியில் ஒரு போல ஒரு காலமும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ரெபேக்காள் தன் நாவை திறந்து ஆண்டவருக்கு பிரியமானவைகளை பேசினாளா, பேசினவைகளின் படியே நடந்தாளா, அதுதான் அவளுடைய வாழ்க்கையில் கோடா கோடியாய் அவள் பெருகுவதற்கு காரணமாக இருந்ததா. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் நாவுகளை பத்திரமாய் அடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு பேருதவியாக இருக்குமா. அல்லேலூயா. அந்த நாவை பத்திரமாக பாதுகாத்துட்டிங்கனாக்கா, அந்த நாவோடு கூட கரெக்டாக உடன்படிக்கை பண்ணிட்டீங்கனாக்கா, அந்த நாவை உங்களை மீறி பேச விடலைனாக்கா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நிறைய பேர் பிரதிஷ்டை பண்ணுவீங்க, நிறைய பேர் பிரதிஷ்டை பண்ணுவீங்க. இன்னையிலேருந்து நான் நல்லா ஜெபிப்பேன், இன்னையிலேருந்து கடவுளுக்கு கரெக்டாக கொடுப்பேன், இன்னையிலேருந்து சபைக்கு கரெக்டாக போவேன், இன்னையிலேருந்து டைம் நான் பக்காவாக ஃபாலோ பண்ணுவேன், இன்னையிலேருந்து நிறைய ஆத்துமாக்களை கர்த்தருடைய சபையில் கொண்டு வருவேன். நிறைய பிரதிஷ்டை பண்ணியிருப்பீங்க, நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. சபையை விட்டு வெளியில் போன உடனே உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத கோட்டில் நிற்கிற மாதிரி நின்றாதீங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு கேடாய் முடியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உடன்படிக்கையில் நிலைத்து நிற்கிற போது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களால் பெற முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்றாய் இருப்பதற்கும், சாலமோனை பார்த்துட்டு தாவீது சொல்கிறாரு, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறதற்கும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு மேலே என்ன பண்ணுமா, பிரியமுள்ளவனாய் இருக்கணுமா. அவரை விட்டுறாதே, அவரை பயபக்தியாய் தேடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.